நமது ஈமானை பற்றி, நமது இஹ்லாஸை பற்றி விமர்சனங்கள் வருகிறதா டிஃபென்ஸ் பண்ணக்கூடாது. நம்ம இயன்ற அளவுக்கு அதை ஏற்றுக்கொள்ளணும். உண்மையாக இருந்தாலும் சரி, பொய்யாக இருந்தாலும் சரி. அவ்வளோ அவர்கிட்ட பெரிய ஒரு இஹ்லாஸ் இருக்கிற மாதிரி விளங்கலேன்னு வருதுன்னு வைங்களேன். நான் இஹ்லாஸ் உள்ள வந்தாண்டு 10 செய்தியை சொல்லி அதை அழிச்சிடக்கூடாது. என்ன நினைக்கிறேன் தெரியுமா? மறைமுகமாகவோ சுருக்கமா சொல்லக்கூடாது. எப்படி நான் இஹ்லாஸா நடந்த சில நிகழ்வுகள் இருக்கு, நான் சொல்ல விரும்பல, இப்படின்னு சொல்லக்கூடாது. இஹ்லாஸை பத்தி விமர்சனம் வருதா, டக்குன்னு நினைக்க நம்ம இஹ்லாஸ் இல்லாம நடந்த சம்பவங்கள் எல்லாம் நினைக்கணும். அல்லாஹ் தஆலா என்னை பாதுகாக்கணும், மனசுல நினைக்கணும். இதுதான் எங்களை பக்குவப்படுத்திக் கொள்ள நல்ல வழி. நமது ஈமானையோ, நமது இஹ்லாஸையோ, நமது அமல்களை பற்றி ஒரு விமர்சனம் தெரிஞ்சவனோ, தெரியாதவனோ, நோக்கமுள்ளவனோ, நோக்கம் இல்லாதவனோ விமர்சிச்சாண்டு வைங்க, உடனே அதை என்ன டிஃபென்ஸ் பண்ணி போக கூடாது. இஹ்லாஸ் இல்லாதவர், உலகத்துக்காக தான் செய்யறாரு, உள்நோக்கம் உள்ளவர், இபாதத்தி இல்ல என்று சொன்னால் எல்லார்ட்டும் இந்த குறை ஓரளவு இருக்குமா இல்லையா? அந்த ஓரளவு நம்ம உள்வாங்கி நம்மளை திருப்திப்படுத்தி என்ற அளவுக்கு இறைவனை திருப்திப்படுத்துகின்ற இடத்துக்கு என்ன செய்யும், நம்ம கொண்டு வந்து கொள்ளணும். அதான் நம்முடைய இஹ்லாஸுக்கு மிகவும் நல்லது.